திடீரென இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பாம்பு மாதிரி வந்து ஆடுறாங்க பாருங்க. வீதி விளம்பரத்துக்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சி ஹேண்டனில் வந்து இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து படைச்சு நிற்கிறாங்க. வெளி வீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி கம்பீரமாக அங்கே குதிரை மீது அம்பிகை வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா குறிகட்டுவான் இந்த இறங்குதுறை பகுதியில் வந்து நிற்கிறோம். இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நைனி நாகபூசணி அம்மனை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக கொடியேற்றத்துக்கு வந்து வந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நாள் திருவிழா. இன்றைக்கு வந்து எப்படி நடக்க போகுது, இந்த சுவாமி வீதி வேலம் பாடுறது, அது மட்டும் இல்லாமல் அன்னதானம், இன்றைக்கு வந்து எப்படி இந்த படகு பயணங்கள் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பஸ் சேவைகள் எல்லாம் இருக்குது. குறிப்பிட்ட யாழ்ப்பாணத்திலேருந்து குறிகட்டுவானுக்கு சிறப்பு பஸ் சேவைகள் இருக்குது. அதிகமான மக்கள் வந்து பஸ்ஸில் வந்து போகிறதை வந்து காணக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் பஸ்ஸில் வந்து இறங்கி இங்கால வாகனங்கள்லாம் வந்து இறங்கி இப்போ வந்து நடந்து போகிற அந்த காட்சிகளை எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து தொகுத்து தாரேன். நீங்களும் வந்து அம்மனுடைய தரிசனத்தை வந்து பார்த்து மகிழவுங்கள் என்று வந்து சொல்லிக்கொண்டு, குறிப்பாக எங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த பாதை விரிவாக்கம், இந்த பாதைகள் எல்லாமே வந்து பாருங்க வடிவான முறையில் வந்து காப்பீடு எல்லாம் வந்து போட்டு இங்கால வந்து நான் நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன், அந்த கல் பதிக்கிற வேலை, அதாவது மக்கள் வந்து நடக்கிறதுக்காக இங்கால வந்து பாருங்கள் இந்த பகுதிகளில் இந்த பக்கங்கள் இடப்பக்கம் இருக்கிற பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் வந்து பதிச்சு நல்ல அழகான முறையில் வந்து இதில் பாருங்கள் இந்த மின் கம்பங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து பொருத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ மின்கம்பங்கள், எவ்வளோ மாற்றங்கள்னு சொல்லி பாருங்கள். நல்ல அழகான முறையில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது, குறிகட்டுவானுக்கு வார அந்த பாதையில் பாறைதான் வந்து அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்குது. பைக்கில் வந்தாலே துளி தான் வருது, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த குறிகட்டுவானை வந்து செஞ்ச மாதிரியே இதுக்கு வர பாதையும் வந்து ஒரு வடிவாக செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அனுபவகுமார் திசாநாயகருக்கு வந்து கோடி நன்றிகளை தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே, வாங்க ஆலயத்துக்குள்ளே வந்து போவோம். நிறைய கதைக்க வந்து விரும்பல. இங்கே பாருங்க, மக்கள் எல்லாம் அப்படியே நடந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த கல்லுகள் எல்லாம் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கு. இங்கே வந்து வேலைகள் எல்லாம் வந்து நடக்க போகுது. நல்ல நான் நினைக்கிறேன் ஒரு சப்பரத்துக்கு இல்லை, இந்த வேலைகள் எல்லாம் வந்து நடக்கும். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரியே பஸ் எல்லாம் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. பாருங்க, பஸ்ஸில் வந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். மக்கள் வந்து போகிறதுக்கு வந்து அவ்வளவு சுலபமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு பஸ் போக இன்னொரு பஸ் அப்படியே போகுது. பாருங்க, ஆகலை ஏற்றி கொண்டு ஒரு பஸ் வந்து போகுது. இங்கே பாருங்க, அந்த குறிகட்டுவானுக்கு வந்து ஒன்று கேட்கல, அந்த இறங்குதுறைக்கு கிட்ட வந்தோன்னு இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து கல்லெல்லாம் பறிச்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், வேலைகள் வந்து மும்மரமாக நடந்து கொண்டு இருக்குது. இதை பாருங்கள், அறம்புறமான அந்த வெயில் நடந்து கொண்டு இருக்குது. பெரிய ஹேண்டனில் வந்து இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து பறிச்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், குயிக்காக என்ன வேலை நடக்குது. அப்பா, பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு சப்பரத்துக்கு இடையில் இதெல்லாம் கல்லெல்லாம் வந்து பதிச்சு மின் விளக்குகள் எல்லாம் வந்து போட்டு நல்ல வடிவாக வந்து செய்துவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, வாங்க படகு வந்து போவோம் நினைக்கிறேன். போவோம், ஆக்கலாம் வந்து போய்க்கொண்டிருக்கிறான். இங்கால பாருங்க, இந்த துறைமுக பகுதியில் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துருக்குது. இங்கால பாருங்க, தாமரை பூ எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கிறேன். ஒரு பை வந்து 100 ரூபாயாம். இங்கால வந்து பாருங்க, ஆக்கெல்லாம் பஸ்ஸில் வந்து இறங்கி கொண்டிருக்கணும். இறங்கி தாமரை பூ எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடும். இங்கால பாருங்க, சிங்கள மக்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்பா, இன்றைக்கு நிறைய மக்கள் போகிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. இதில் ஐயா வந்து பூ வச்சு வைத்து கொண்டிருக்கிறார். நெய் விளக்காம் பூவாம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். லோஞ்சி வந்து இப்போ விட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்து பாருங்க லைனில் வந்து நிற்கணும்.
வாங்க எல்லாரும் போட்டா நிற்கிது தள்ளு முழு படத்தெல்லாம் ஆக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். போங்க மணி போங்க. ஓகே, இன்றைக்கு வந்து இந்த பெரிய லோஞ்சிலாம் வந்து இன்றைக்கு போகிறோம். அன்றைக்கு விரைக்கில் வந்து இந்த பெரிய லோஞ்சிலாம் வந்து போனது. இன்றைக்கு வந்து இந்த பெரிய லோஞ்சில் போய்க்க வந்து போகிறோம். ஓகே, ஆக்கெல்லாம் வந்து வேறங்க போய் கொண்டிருக்கணும். எல்லாம் வரி கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படியே லைனில் நின்று அப்படியே எல்லாரும் வரி கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க, லைனில் வந்து கொண்டே இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய போட் உண்டு. வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ, விலைக்கு வாங்கோ பாருங்க. ஒரு வந்து வரி கொண்டிருக்கணும். வந்து ஸ்டப் பண்ணிட்டாங்க. இவ்வளோ வேறு மேறி முடியத்தான் நெஞ்சால மிச்சம் விடுவாங்கன்னு சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்து உள்ளுக்கு வாங்க. எல்லோரும் ஜக்கெட் வந்து போட்டு எல்லோரும் நல்லா பாதுகாப்பாக தான் வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாகதீப விகாரையில் வந்து இறங்குறதுக்காக இதில் படகு வந்திருக்குது. இப்போ எல்லாரும் இல்லை சிங்கள மக்கள் உள்ள இருக்க மக்கள்லாம் வந்து இப்போ இறங்கி கொண்டிருக்கணும். இந்த வியூவை பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இப்போ இதில் புத்த விகாரையில் வந்து ஆக்களை இறந்து இறக்கிட்டு இப்போ கோயிலை நோக்கி போய்க்கு நிற்கிறோம் பாருங்க. ஆமாம், ஆலயத்துக்கு முன்னே வந்துட்டோம். இந்த வியூவை பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்பா, ஓகே வந்தாச்சு. ஆகலாம் வந்து இறங்கி கொண்டிருக்கணும். நாங்களும் வந்து இறங்கியாச்சு பாருங்க. நாங்கள் வந்த லோஞ்சி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ராஜ கோபுரம் இன்றைக்கு நிறைய பேர் லோஞ்சி இன்றைக்கு அடைஞ்சு இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 பேர்னு சொல்லி 250 பேர்கிட்ட ஏற்றினாங்க. இங்கே பாருங்க, ஆக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கணும். அப்படியே சுவாமி இன்னும் வழி வீதி வரே இல்லை. வந்த உடனே வழி வீதி வர பார்க்க கொஞ்சம் வேறுங்க. சிங்கள மக்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாம் பூசையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. இங்கெல்லாம் வரங்க பஸ் வருது. சிடிபி பஸ், நயனாதீபிக்கான பஸ், உள்ளூர் சேவைகள் பஸ் வந்து போய்கொண்டிருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்கன்னு. ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பேர் வந்தவன்ருக்காங்கன்னு சொல்லி அப்படியே கொத்தாக வந்தவன்ருக்காங்க கோயிலை நோக்கி. இங்கே பாருங்க, இங்கே வந்த உடனே பாட்டா வைக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு நிற்கணும். அப்படியே முன்னுக்கு பாருங்க, அப்படியே பிரம்மாண்டமான அந்த ராஜ கோபுரம் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, ஆலயத்துக்குள்ளே வந்து அப்படியே நாங்கள் வந்து போவோம். ஆலயத்தினுள்ளே இப்பொழுது கும்ப நீர் சுற்றி வருகின்ற அந்த நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்க அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
பூசணித்தாய் இப்பொழுது உள்வீதி வலம் வந்து அதன் பிறகு வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, இன்றைய நாளில் குதிரை மீது எழுந்தருளி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், வரிசையாக வந்து கொண்டு இருக்குது. அங்கே குதிரை மீது எழுந்தருள்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, நாகபூசணித்தாய் உள்வீதி விளம்பரத்துக்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், கம்பீரமாக குதிரை வாகனத்தில் இன்றைய நாளில் உள்வீதி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, ஓஹரா உள்வீதி வலம் வந்து நாகபூசணித்தாய் இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். மரண நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவு செய்வதற்காக இந்த இடத்துல ஆலயம் ஒன்றில் இப்பொழுது கற்பூர சட்டிகளை வந்து எடுக்கிறதுக்காக பெண் பக்தர்கள் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, தொடர்ச்சியாக பிள்ளையார், நாகபூசணித்தாய், முருகன் என வரிசையாக இங்கே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
நாகபூசணி தாய் இப்பொழுது வெளிவீதி வர இருக்கின்ற நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்க 2 டேங்கில் வந்து தண்ணி கொண்டு அடி நடக்குது. இங்கே பெண் பக்தர்கள் இப்பொழுது கற்பூர சட்டியை தலையில் ஏந்தி அவ்வாறு இங்கே ஆலய வெளி வீதிகளிலே வருகின்ற வேளையில் இங்கே நாகபூசணி தாய் இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி கம்பீரமாக அங்கே குதிரை மீது ஏறி அங்கே வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி பாருங்க. உண்மையிலே வந்து காண்பதற்கு கோடி கண் வேண்டும். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய முன்றல் பரப்பிலிருந்து இப்பொழுது நாகபூசணி தாய் ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் நோக்கி அங்கே வருகின்ற அந்த அற்புதமான காட்சி பாருங்க. இங்கே நாகபூசணி தாய் வருகின்ற வேளையில் இங்கே ஒரு பெண் ஒருவர் நாகம் போல இங்கே ஆடுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீர்கள் பாருங்க. ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலில் இங்கே அம்பிகை வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இது. ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலில் அமைந்திருக்கிற முதலாவது மண்டபப்படியில் இப்போ இந்த பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ரோஹரா பார்க்கக்கூடிய மேலும் அம்பிகை வருகின்ற வேளையில் எங்கே பாருங்க தொடர்ச்சியாக அந்த மண்டப பொடிகள் இங்கே அடுக்கடுக்காக இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பாருங்கள் அருகே அருகே பக்கத்துலேயே வந்து நிறைய மண்டப பொடிகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த அம்பிகை இப்பொழுது தெற்கு வாயிலிருந்து இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி நகருகின்ற அந்த காட்சி பாருங்க. பகல் வேளையிலையும் இந்த கொளுத்துற வெயிலையும் அம்பிகையினுடைய அந்த ஒரு தரிசனத்தை வந்து பார்க்கறதுக்காக எவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நின்று கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலேயே நாகபூசணி தாய்க்கு உரிய அது ஒரு சிறப்பு. நான் புளியேந்தி வந்தேன் சக்தியாய் வந்திடம்மா புவனாம்பிகை தாயே பத்து வெற்றி பணிவான தாயே ஜெயந்தி மங்களா காடி ஜெய ஜெய போற்றி போற்றி பத்ரகாளி கபாலினியே பராவரே போற்றி போற்றி பூரண புராதனையே புவனேசி போற்றி போற்றி அகிலாண்டேஸ்வரியே அன்னையே போற்றி போற்றி ஆதிபராசக்தியான ஆசோபரம் ஜென்மமெல்லாம் தொழுதேத்தும் புவனேஸ்வரி தாய். திடீரென அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாம்பு மாதிரி வந்து ஆடுறாங்க பாருங்க. புவனேஸ்வரியே பிறவி பயன் தந்த புவனேசி தாயே பத்தினேன் திருவடியை பத்தருப்பாய் புவனேசி புவனேசி உன்னாமம் பிணியருக்கும் திருநாமம் என்றுடன் அங்கே நாகபூசணி தாய் இப்பொழுது ஆலயத்துடைய மேற்கு வீதியிலிருந்து இப்பொழுது வடக்கு வீதி நோக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. பக்தர்கள் அம்பிகையின் முன்னேயும் பின்னேயும் வர இங்கே நாதஸ்வர தவில் கச்சேரிகள் வந்து சிறப்பாக அங்கே இடம்பெற்று கொண்டிருக்க இப்பொழுது நாகபூசணி தாய் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பாருங்க. பிரபல நாதஸ்வர வித்துவான்கள் இங்கே பாருங்க. இப்பொழுது வடக்கு வாயில் இப்போ இங்கே பாருங்க தொடர்ச்சியாக அம்பிகை வர 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 இங்கே குளிர்ச்சியாக இங்கே பாருங்க நிலத்தை வந்து குளிர்ச்சி ஆக்குற விதமாக இங்கே பாருங்க
நீர் அடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கிறீர்கள் பாருங்க. தொடர்ச்சியாக அம்பிகை வடக்கு வீதியை நோக்கி இப்பொழுது வருகின்ற அந்த காட்சி. பாருங்க, இந்த அடிக்கிற வெயிலுக்கையும் பக்தர் ஒருவர் இங்கே பிரதட்டி அடிக்கிற அந்த காட்சி. உண்மையிலே இந்த நீரை வந்து அடிக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா அந்த அங்க பிரதேசம் வந்து செய்கிறவங்களுக்கு, பிரதட்டி அடிக்கிறவங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்குது. அம்பிகை இப்பொழுது வடக்கு வீதியிலிருந்து அங்கே ஆலயத்தினுடைய முன்றலுக்கு மறுபடியும் செல்கின்ற அந்த காட்சி பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வந்து பாதுகாப்பு வந்து நிற்கிறாங்க பாருங்க. சிவில் உடையிலையும் வந்து நிற்கிறாங்க, சிவில் உடையிலையும் வந்து நிற்கிறாங்க. ஓகே, சுவாமி வந்து வெளி வீதி வலம் வந்து முடித்து அப்படியே நாங்கள் இங்கே சாப்பிட வந்துருக்கிறோம், சாப்பிட போய் கொண்டிருக்கிறோம். அமுத சுரபி இங்கே கிட்ட வந்துட்டேன் பாருங்க. இங்கே தான் வந்து அன்றைக்கும் கொடியேற்றத்துக்கு வந்து சாப்பிட்டு போனேன். இன்றைக்கும் வந்து இங்கே தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி வந்துக்கேன். ஏன்னா இங்கே 4-5 கறியோட நாங்கள் வாழையில் போட்டு பாயசத்தோடு சாப்பிட்லாம். ஓகே, பாப்போம் அப்படி வேணும் சொல்லி. ஓகே, இன்றைக்கு அமுத சுவையில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மண்டபத்தில் வந்து சாப்பிட போகிறோம் பாருங்க. வாழையில் வச்சாச்சு. எங்கோ பசிக்கிற பசியண்டா இதில் சோறு வர சுடச்சிட. அன்றைக்கு அங்கே இருந்தால் இன்றைக்கு இஞ்சி இருக்கு. எல்லாம் உண்டு தானே, எல்லாம் உண்டு தானே. அங்கே இருந்தாலும் இஞ்சி இருந்தாலும் எல்லாம் உண்டு தான். பூசணிக்காய் வந்திருக்குது. அடுத்ததாக கோவா பால் கறி வந்திருக்குது, பருப்பு வந்திருக்குது, அப்பளம் வடை வந்திருக்குது. வடை இல்லை, அப்பளம். சாம்பார் குழம்பு என்ன ஓகே, ஒரே விட்டா ஓகே. திருப்பி இல்லை கூப்பிடுவோம். அப்பா